புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடன் ஒரு படத்திலாவது நடித்துவிட மாட்டோமா என்பதுதான் அப்போது சினிமாவில் நுழைந்து நடிகைகளாக அறிமுகமானவர்களுக்கும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருந்தவர்களுக்கும் சரி, நிச்சயம் ஒரு விருப்பம் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி சில பேருக்கு அந்த ஆசை நிறைவேறியது, சில பேருக்கு நிறைவேறாமல் போனது. இன்னும் சில நடிகைகளுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாதது போல பக்கத்தில் கைகூடி வந்து கடைசி நேரத்தில் விலகி போனது. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும், இந்த நடிகை ஆபாச கதாபாத்திரங்களில் நடித்து ஒருவிதமான தவறான இமேஜை ரசிகர்களிடமிருந்து பெற்றிருந்தார் என்பதால் எம்ஜிஆர் தனது படத்திலிருந்து அவரை நீக்கினார் என்று சொல்லப்படுவது உண்டு. அது உண்மைதானா? ஆனால் அதே சமயம் எம்ஜிஆர் படத்திலிருந்து தான் நடிக்க முடியாமல் போனதற்கு முற்றிலும் புதிய ஒரு காரணத்தை அந்த நடிகையே சொன்னபோது, அடடா, இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்து விட்டாரே என்று நினைக்க தோன்றும். அவர்தான் நடிகை பிரமிளா. 1970 மற்றும் 1980களில் மலையாளத்தில் ஒரு முக்கிய முன்னணி நடிகையாக இருந்த இவர் சில கன்னட மற்றும் தெலுங்கு படங்களிலும் நடித்தார். தனது கவர்ச்சியான கதாபாத்திரங்களுக்காக புகழ்பெற்ற இவர் 50க்கும் மேற்பட்ட மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார். அத்தனை படங்களும் ஏடாகூடமாக இருந்தது. கவர்ச்சி நடிகை என்ற பெயரில் வலம் வந்த இவர் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் தயாராக இருந்தார். 1973ஆம் ஆண்டு தமிழ் திரைப்படமான அரங்கேற்றம் படத்தின் மூலமாக இவருக்கு பெரிய முன்னேற்றம் கிடைத்தது. அந்த படத்தில் இவர் காட்டிய கவர்ச்சி தமிழ் சினிமாவை திக்குமுக்காட வைத்துவிட்டது. பாலச்சந்தர் இயக்கிய அரங்கேற்றம் படத்தின் மூலம் பெரும் சர்ச்சையை சந்தித்தார் பிரமிளா. செல்லும் இடங்களில் போராட்டம் நடத்தி பிரமிளாவை அசிங்கப்படுத்தினார்கள் சிலர். ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த படம் ஆபாசமாக படம் என்றுதான் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிரமிளா முதுகை காட்டி போஸ்டர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். வெறும் முதுகில் பணம் என பிரமிளா கவர்ச்சி பேசப்பட்டது. ஆனால் பிரமிளாவிற்கு அதன் பிறகு அதிக அளவில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் பாலச்சந்தர் படத்தில் நடிப்பதற்கு முன்பே இவரது சினிமா பயணத்தில் இன்னும் சுவாரஸ்ய கதைகள் இருக்கின்றன. எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியின் மகன் எம்ஜி சுகுமாரை சினிமாவில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்த முயற்சி நடந்தது. எம்ஜிஆர் நடித்த மீனவ நண்பன் படம் ஹிட்டானது போல இந்த படத்திற்கு மீனவர் மகன் என டைட்டில் வைத்தார்கள். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமானவர்தான் நடிகை பிரமிளா. அப்போது அவருக்கு வயது 14. இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்னதாக சென்னையில் அவரது குடும்பம் வறுமையால் வாடியது. அவரது தந்தை திருச்சியில் இருந்து பிழைப்புக்காக குடும்பத்துடன் சென்னை வந்திருந்தார். மெடிக்கல் துறையில் பணி செய்தாலும் ஒரு கட்டத்தில் போதுமான வருமானம் இல்லாமல் குடும்பத்தை நடத்த சிரமப்பட்டார். இதனால் ஒரு கட்டத்தில் தனது மனைவி மற்றும் மகள்கள் அனைவரையும் அழைத்து பேசாமல் அனைவரும் சயனடி சாப்பிட்டு செத்துவிடலாம் என முடிவு எடுத்தனர். காரணம், அவர் மெடிக்கல் துறையில் வேலை பார்ப்பதால் ஈஸியாக சயனடி கிடைக்கும் என்பதால். பிரமிளாவுக்கு அப்போது அறியா பருவம் என்பதால் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் எம்ஜி சக்கரபாணியின் மகனுக்கு ஜோடியாக நடிக்க எப்படியோ பிரமிளாவை புகைப்படத்தின் வாயிலாக பார்த்தவர்கள் அவரை நடிப்பதற்காக அழைக்க வந்தார்கள். ஆனால் சினிமாவில் விருப்பமில்லாத பிரமிளாவின் தந்தை என் மகள் நடிக்க மாட்டார் என்று கூறிவிட்டார். ஆனால் வறுமை காரணமாக சில நாட்களிலேயே குடும்பத்துடன் சாக முடிவு எடுத்த போது பிரமிளாவின் அம்மா, நாம் எல்லோரும் விஷம் குடித்து சாவதற்கு பதிலாக ஒரு பலியாடாக நம் பெண்ணை சினிமாவிற்கு அனுப்பினால் அதையே ஒரு சாவாக நாம் எடுத்துக்கொள்வோம். அவள் மூலமாக மற்ற அனைவருமே பிழைக்க வாய்ப்பு இருக்கிறதே என்று கூற வேறு வழியின்றி தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டார். அதாவது சினிமாவில் நடிப்பது கிட்டத்தட்ட சாவுக்கு தற்கொலைக்கு சமமாக அப்போது நினைத்தனர் பிரமிளாவின் பெற்றோர். அப்படி ஒரே ஒரு நாள் படப்பிடிப்பு நடைபெற்ற நிலையில் ஏதோ சில காரணங்களால் மீனவர் மகன் படத்தின் படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெறவில்லை. அப்படியே நின்றுவிட்டது. ஆனால் அந்த படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பு சென்னையில் உள்ள கற்பகம் ஸ்டுடியோவில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது 14 வயது பெண்ணான பிரமிளா துருதுருவென அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தார். அந்த ஸ்டுடியோவின் உரிமையாளரும் KR விஜயா போன்ற முன்னணி நடிகைகளை அறிமுகப்படுத்தியவருமான புகழ்பெற்ற இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் பிரமிளாவை பார்த்ததும், இந்த பெண் நாம் எடுக்க இருக்கும் படத்திற்கு கதாநாயகியாக நடிக்க பொருத்தமாக இருப்பாள் என்கிற எண்ணம் ஏற்பட்டது. உடனே அங்கேயே பிரமிளாவிற்கு சேலை கட்டி மேக்கப் டெஸ்ட் எடுக்கப்பட்டது. அவரும் பொருத்தமாகவே இருந்தார். அப்படிதான் KS கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் உருவான வாழையடி வாழை என்கிற படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக முதன்முறையாக நடிகையாக அறிமுகமானார் பிரமிளா. அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதற்கு முன்னதாக, அதாவது வாழையடி வாழை படத்தின் படப்பிடிப்பு சில நாட்கள் நடைபெற்று இருந்த நிலையில் அதன் ரீல்களை வாங்கி பார்த்த இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கமலஹாசனை வைத்துதான் இயக்கி வரும் அரங்கேற்றம் படத்திற்கு இவர் பொருத்தமான கதாநாயகியாக இருப்பார் என்று முடிவு செய்து அவரை அரங்கேற்றம் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைத்தார். இப்போது வரை பிரமிளா என்றால் அரங்கேற்றம் பிரமிளா என்றுதான் அழைக்கப்படும் அளவிற்கு அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது.
இப்படி வாழையடி வாழை அரங்கேற்றம் படங்கள் வெளியானதை தொடர்ந்து 1973லேயே கிட்டத்தட்ட 7-8 படங்களில் நடித்து விட்டார் பிரமிளா. அதில் பெரும்பாலான படங்கள் அவர் நடித்ததெல்லாம் கவர்ச்சிகரமான, இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஆபாசம் கலந்த கதாபாத்திரங்களாகவே இருந்தது. இந்த நிலையில்தான் நடிகர் அசோகன் தயாரிப்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த நேற்று இன்று நாளை படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிப்பதற்கான வாய்ப்பு பிரமிளாவை தேடி வந்தது. அந்த படத்தில் பாடும்போது நான் தென்றல் காற்று என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த பாடலுக்கு எம்ஜிஆருடன் சேர்ந்து டான்ஸ் ரிஹர்சல் எல்லாம் செய்தார் பிரமிளா. ஆனால் அதன் பிறகு அந்த வீடியோவை பார்த்த எம்ஜிஆர் பிரமிளா வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் அப்போது சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரணம் கூட சொல்லப்பட்டது. அவர் கவர்ச்சிகரமான ஆபாச கதாபாத்திரங்களில் நடிப்பவர் என்பது போன்ற தோற்றம் ரசிகர்களிடம் அப்போது உருவாகி இருந்தது. இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுக்கு வந்ததும், இந்த நடிகை தன்னுடன் நடித்தால் தனது இமேஜுக்கு பாதிப்பு வரும், ரசிகர்கள் இப்படிப்பட்ட ஒரு நடிகையுடன் தான் நடிப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று நினைத்துதான் டான்ஸ் ரிஹர்சல் முடிந்ததோடு அந்த பெண்ணை வேண்டாம் என்று படத்தில் இருந்து விலக்கிவிட்டார்கள் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையில் நடந்தது அது அல்ல. நேற்று இன்று நாளை படத்தின் டான்ஸ் ரிஹர்சல் முடிந்து கொஞ்ச நாட்கள் கழித்து அந்த பாடலுக்கான ஷூட்டிங் காஷ்மீரில் நடத்த திட்டமிடப்பட்டது. எம்ஜிஆருடன் சேர்ந்து காஷ்மீருக்கு கிளம்ப தயாரானார் பிரமிளா. அங்கே தங்கி கிட்டத்தட்ட 1 வாரம் வரை அந்த காட்சியை படமாக்க வேண்டும். அதே சமயம்தான் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் பிரமிளாவை தான் அறிமுகப்படுத்திய வாழையடி வாழை படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை இங்கே சென்னையில் எடுக்க வேண்டிய தேதிகளும் ஒன்றாக இருந்தது. நேற்று இன்று நாளை படத்தின் இயக்குனர் ப. நீலகண்டன் இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனிடம் நிலைமையை சொல்லி பிரமிளாவை அனுப்பி வைக்கும்படி கேட்டு பார்த்தார். ஆனால் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனோ இது முத்துராமன் உள்ளிட்ட சில நடிகர்கள் ஒன்றாக சேர்ந்து நடிக்கும் கிளைமாக்ஸ் காட்சி. இப்போதுதான் அவர்கள் தேதி என்னிடம் வசதியாக இருக்கிறது. இதில் பிரமிளாவை சேர்த்து நடிக்க வைத்து இப்போதே கிளைமாக்ஸ் காட்சியை எடுத்தால்தான் நான் படத்தை முடிக்க முடியும். இதை விட்டுவிட்டால் என் படம் தாமதமாகிவிடும். அதனால் பிரமிளாவை என்னால் அனுப்ப முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். அதற்கு பிறகுதான் நேற்று இன்று நாளை படத்தில் பிரமிளாவுக்கு பதிலாக நடிகை ராஜஸ்ரீயை ஒப்பந்தம் செய்து அந்த பாடல் காட்சியை எடுத்தார்கள். அப்படிதான் பிரமிளாவுக்கு எம்ஜிஆருடன் நடிக்க முடியாமல் போனது. அதே சமயம் தன் நடிப்பிற்கான பல விருதுகளை அவர் எம்ஜிஆர் கையில் இருந்து வாங்கியுள்ளார்.